இனிப்பு நீர் வியாதி வந்தவுடன் இனிப்பை சாப்பிடுவதை நிறுத்தி விடுகிறார்கள். இனிப்பு என்பது உடம்புக்கு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு சுவை. இந்த இனிப்பை தவிர்த்து விடுவதால் தாம்பத்திய குறைபாடு வந்து இயல்பாகவே. சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய தாம்பத்திய குறைபாடு, வயது முதிர்வினால் வரக்கூடிய தாம்பத்திய குறைபாடு, இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. சளிக்கு பயன்படுத்தக்கூடிய துளசி இலை இருக்கிறது அல்லவா, அது எல்லோரும் சளிக்கு தான் வந்து பயன்படுத்துவார்கள். ஆனால் சளிக்கு பயன்படுத்தினாலே அதில் சத்து இருக்கிறது என்று அர்த்தம். ஆண்மை குறைவு என்பது ஏதோ வந்து தாம்பத்திய குறைபாடுக்கு மட்டும் பயன்படுத்துவதால். ஆண்மை குறைவு என்று சொன்னால் வீரக்குறைவு. வணக்கம், நான் உங்க ஆல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சிறுநீரக கோளாறுகள், சர்க்கரை வியாதி வந்து அதிகரித்து கொண்டே வருகிறது, இனிப்பு நீர் வியாதி அதிகரித்து கொண்டே வருகிறது. அதனால் வந்து தாம்பத்திய குறைபாடு ஏற்படுகிறது. இனிப்பு நீர் வியாதி வந்தவுடன் இனிப்பை சாப்பிடுவதை நிறுத்தி விடுகிறார்கள். இனிப்பு என்பது உடம்புக்கு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு சுவை. இதில் இந்த இனிப்பை தவிர்த்து விடுவதால் தாம்பத்திய குறைபாடு வந்து இயல்பாகவே. இந்த சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய தாம்பத்திய குறைபாடு, வயது முதிர்வினால் வரக்கூடிய தாம்பத்திய குறைபாடு, இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. வயது முதிர்வினால் வரக்கூடிய தாம்பத்திய குறைபாட்டிற்கு லேகியங்களை சாப்பிடலாம். நிறைய லேகியங்கள் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதன காமேஸ்வர லேகியம் என்று ஒன்று இருக்கிறது. ஆல்மா சித்தாவில் கூட அதை தயாரிக்கிறோம். எளிமையாக சர்க்கரை வியாதிக்காரர்களும் எளிமையாக அந்த சர்க்கரை கூடாமல் அதே சமயத்தில் தாது பெருக வேண்டும். சளிக்கு பயன்படுத்தக்கூடிய துளசி இலை இருக்கிறது அல்லவா, அது எல்லோரும் சளிக்கு தான் வந்து பயன்படுத்துவார்கள். ஆனால் சளிக்கு பயன்படுத்தினாலே அதில் சத்து இருக்கிறது என்று அர்த்தம். சளிக்கு எந்தெந்த மூலிகை எல்லாம் பயன்படுத்துகிறோமோ அது உடம்புக்கு சக்தியை தரக்கூடிய ஒரு பொருள். அந்த துளசி இலை பொடி, அதே போல தூதுவளை இருக்கிறது அல்லவா, அது பேரு தாது வேலை. அந்த தூதுவளையினுடைய வேர், சாலாமிசிறி என்கின்ற ஒரு மூலிகை இருக்கிறது, அதை வேர் பகுதியைத்தான் பயன்படுத்துவார்கள். பூனைக்காளி விதை, பூனைக்காளி அற்புதமான ஒரு பொருள். 4 பொருள்கள்: துளசி இலை, சாலாமிசிறி, பூனைக்காளி விதை, தூதுவளை வேர் சம அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் ஒரு 100 கிராம் 100 கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிலேயே செய்யக்கூடியதுதான். நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள். அதை பொடி செய்து வைத்துக் கொண்டு காலை இரவு பசும்பாலில் கலந்து குடித்து வாருங்கள். இனிப்பு நீர் வியாதி உள்ளவர்களுக்கு இனிப்பும் ஏறாமல் தாம்பத்திய உறவில் இனிமையாக ஈடுபடுவதற்கும், இனிப்பு நீர் வியாதிகளுக்கு வரக்கூடிய அந்த நரம்பு சம்பந்தமான அந்த பிரச்சனைகள், நரம்பு எலும்புகள் எல்லாம் வலிக்க ஆரம்பித்து விடும், நியூரோ ப்ராப்ளம் வந்துவிடும். அவைகளெல்லாம் சரி செய்ய இந்த துளசி இலை பொடி, அதே சமயத்தில் இந்த சாலாமிசிறி, தூதுவளை வேர், அதோடு கூட இந்த பூனைக்காளி விதை, இந்த 4ஐயும் பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு சத்து கிடைப்பதோடு, இது பெண்கள் ஆண் 2 பேருமே, பெண்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். ஆண்மை குறைவு என்பது ஏதோ வந்து தாம்பத்திய குறைபாடுக்கு மட்டும் பயன்படுத்துவதால். ஆண்மை குறைவு என்று சொன்னால் வீரக்குறைவு. தாம்பத்திய குறைவு என்பது உடல் சத்து குறைவு. இந்த காம இச்சை வராது. அந்த இச்சையை தூண்டுவதற்கு இந்த 4 பொருள்களும் பயன்படுகிறது. பயன்படுத்தி பார்த்து நலம் பெறுங்கள். எளிமையான நம் முன்னோர்களுடைய வைத்தியம் இது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.